உங்க எக்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என் எக்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா, என்னால மேபி அவன் 2 3 வாட்டி அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால வேணா நான் சாரி சொல்லலாம். இஸ் ரியலி நைஸ் டு மீ. இப்பவுமே லைக் பிரேக்கப் ஆன பிறகு ஹி மூவ்ட் ஆன். பட் நானுமே மூவ் ஆன் ஆயிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு. இப்பவுமே வந்து இஸ் ரியலி நைஸ் டு மீ. நான் என் எக்ஸுக்கு என்ன சொல்வேன்னா, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஹாப்பியா இருந்தா சொல்லுவேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. இந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்குள்ள போனாங்க. சரி, கமெண்ட்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சில பெண்கள் வந்து ஹாப்பியா இரு, நல்லா இரு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நிறைய பொண்ணுங்க இப்படி லவ் பண்ற பொண்ணுக்கு துரோகம் பண்ணாத, அந்த பொண்ணை சீட் பண்ணாத, ஓவரா ரூல் பண்ணாத, ஹெட்வெயிட்டா இருக்காத, ரெஸ்பெக்ட் கொடு பெண்களுக்கு அப்படின்னு வந்து அப்படி பேசியிருக்காங்க. என்னடா பொண்ணுங்களா அப்படி பேசியிருக்காங்க. சரி, பசங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்றேன். சத்தியமா சொல்றேங்க, 190 பசங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சூப்பர் இல்ல? பொண்ணுங்க லவ் பண்ற பையனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்கமா பேசுவாங்க, அவங்கள பத்தி தப்பா பேசுவாங்க, துரோகம் பண்ணிட்டா, ஏமாத்திட்டா, அப்படி இப்படி என்ன வேணா பேசுவாங்க. ஆனா லாஸ்ட்ல ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதான் பசங்க மைண்ட் அப்படிதான் இருக்கும். பசங்க விட்டுட்டு போனாலும் அவன் நல்லா இருக்காளா, ஹாப்பியா இருக்காளா, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சே இருப்பாங்க. சைலண்டா வாட்சா விடுவானுங்க. விட்டுட்டு போறவங்க அதிகமா நல்லாருன்னு நினைக்கிறது பசங்களா பொண்ணுங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.